தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கட் ஆஃபுக்கு எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல என்ன கோர்ஸ் கிடைக்கும், அந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப், என்ன கம்யூனிட்டியில கிடைச்சிருக்கு, லாஸ்ட் இயர்ல என்னென்ன வேகன்சி இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு A2KDK சேனல். ஐ அம் DK தினேஷ்குமார். ஸோ மறக்காம நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க கட் ஆஃபுக்கு உங்க கம்யூனிட்டியில எந்தெந்த காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா getyourcollege.com அப்படிங்கிற வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. www.getyourcollege.com இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜுமே செக் பண்ணி பார்க்கலாம். உங்க கட் ஆஃப் போட்டுக்கலாம், உங்க கம்யூனிட்டி போட்டுக்கலாம், உங்க டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கலாம், உங்க மார்க் எல்லாமே போட்டு ஃபில்டர் பண்ணும்போது பர்டிகுலரா எந்த காலேஜ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காலேஜ் உங்க லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபில்டர் பண்ணி காட்டும். அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வெப்சைட்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நார்மலா அதிகமா என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல லாஸ்ட் இயர்ல என்னென்ன கோர்ஸுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல பர்டிகுலரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கட் ஆஃபுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மற்ற கோர்சஸ் எல்லாமே அந்த கட் ஆஃபோட கம்மியான கட் ஆஃப்ல எல்லா கோர்ஸுமே கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜ்ல எந்த கட் ஆஃப்ல எந்தெந்த காலேஜ் ப்ரியாரிட்டி வைஸ் எந்த 11 கவர்மெண்ட் காலேஜ்ல எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, அது லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப்ல கம்ப்ளீட் ஆச்சு, அதோட வேகன்சி என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ அதுக்கான வெப்சைட் getyourcollege.com இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுல நீங்க லாகின் கொடுத்து ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உள்ள இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் போகும். ஓகேங்களா? இதுல நீங்க கட் ஆஃப் கொடுத்து ஒரு கேட்டகரிலையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் கட் ஆஃப் செக் பண்ணி பார்க்கலாம், இல்ல 7.5. அதே மாதிரி எந்த டொமைன்ல சூஸ் பண்ண போறீங்க, பர்டிகுலரா நீங்க கம்ப்யூட்டர் தான் பாக்குறீங்க அப்படின்னா இங்க கம்ப்யூட்டர் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும்தான் இதுல காட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த இயருக்கு செக் பண்ணி பாக்குறீங்க, 23க்கா 24க்கா அப்படிங்கறத நீங்க இதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன மினிமம் கட் ஆஃப் 70, மேக்ஸிமம் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா அப் டு 200 வரைக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத நீங்க. அடுத்து இங்க கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியில நீங்க செக் பண்றீங்க அப்படிங்கறதையும் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இவ்வளவு ஆப்ஷன்ஸ் நாங்க கொடுத்துருக்கிறோம். இதுல இப்ப நம்ம பார்க்க போது கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப்ல நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க கட் ஆஃப் 70 to 200 கொடுத்துங்க. கம்யூனிட்டி நான் ஜென்ரலா பிசிக்கு கொடுக்குறேன். பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல என்னென்ன கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மொத்தம் இதுல காலேஜ் நேம் இருக்கு, காலேஜ் கோடு, காலேஜ் கேட்டகரி, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிரான்ச் நேம். இதுல காலேஜ் கேட்டகரியில உள்ள போயிட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 61 டிபார்ட்மெண்ட் மொத்தம் 11 காலேஜஸ்ல இருக்கு அப்படிங்கறது அதுல ஃபில்டர்ல மென்ஷன் ஆகுது. அடுத்த பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் நீங்க காலேஜ் பர்டிகுலரா ஒரு காலேஜ் நேம் செக் பண்ணணும் கொடுத்துக்கலாம். பிரான்ச் நேம், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க செக் பண்றீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். காலேஜ் கோடு வச்சும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்லி காலேஜ் கேட்டகரி வச்சு நான் அனலைசிஸ் பண்றேன். அப்படி செக் பண்ணும்போது 61 டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுது 11 காலேஜஸ்ல. ஓகேங்களா? மொத்தம் இப்போ எவ்வளவு காலேஜஸ் அப்படிங்கிறது கீழே இங்க மென்ஷன் ஆயிருது. ஓகேங்களா? எஸ், இங்க கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துட்டேன். அடுத்து நான் பார்க்க போற டிபார்ட்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்க்க போறேன். காரணம் என்ன அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செக் பண்ணிட்டேன் அப்படின்னாவே மற்ற கோர்சஸ் எல்லாமே எனக்கு அந்த காலேஜ்ல கிடைச்சிரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஹையஸ்ட் கட் ஆஃப்ல முடியும். ஸோ அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கும்போது இன்னும் ஃபில்டர் ஆயிருச்சு. மொத்தம் 11 காலேஜஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் டோட்டலா வந்துச்சு. நம்ம ப்ரீவியஸா பார்த்தது பாத்தீங்கன்னா 11 காலேஜஸ்ல இருக்கிற டோட்டல் டிபார்ட்மெண்ட் காட்டுச்சு. இப்போ ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு, என்ன கட் ஆஃப்ல இருக்கிறது அப்படிங்கறது பார்த்துலாம். இப்போ இங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவுன்சிலிங் நார்மலாவே 3 ரவுண்டா கண்டக்ட் பண்றாங்க லாஸ்ட் 2 இயர்ஸா. அதுல ரவுண்ட் 1ல எவ்வளவு வேகன்சி இருந்துச்சு, ரவுண்ட் 2ல என்ன வேகன்சி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல செக் பண்ணலாம். 11 காலேஜஸ் ஃபவுண்ட். அதுல சாய்ஸ் ஆர்டர், காலேஜ் நேம், காலேஜ் கோடு, பிரான்ச் நேம், என்ன வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். காலேஜ் கோடு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து காலேஜ் கோடு வந்து 2005. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பி அக்ரிடேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இதுல டேக் கொடுத்துருக்கிறோம். இதுல வந்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஓசியில 15, பிசிக்கு வந்து 13 வேகன்சி கொடுத்துருக்கு. ஏன் இங்க வந்து ஓசி பிசி வரதுனா நம்ம வந்து கேட்டகரியில பிசி செலக்ட் பண்ணியிருந்தோம். பிசி ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க வந்து மார்க் அதிகமா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சீட் அவங்களுக்கு எதுல கிடைக்குன்னா ஓசியில கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஓசியில கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து பிசி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்இ அப்ளை பண்ணும்போது அந்த ஓசி எஃப்சி கேட்டகரி தவிர மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி கரெக்டா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க சீட்ஸ் வந்து எடுக்கலாம். ஒன்னு வந்து ஓப்பன் கேட்டகரி, இன்னொன்னு வந்து அந்த பிளாங்க்ஸ் டு அந்த எந்த கம்யூனிட்டி வரீங்களோ அந்த கம்யூனிட்டி கேட்டகரி. அதுல பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓசியில வந்து 15 வேகன்சி, பிசியில 13 வேகன்சி கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து பிசி கட் ஆஃப் அப்படிங்கிறது 195.5ல வந்து அந்த காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பி அக்ரிடேஷன் வந்து லாஸ்ட் இயர் அவங்க வந்து ரினியூல் பண்ணல. அவங்களுடைய வேகன்சி பொறுத்த வரைக்கும் 17 ஓசி, பிசி 13. லாஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 190ல கிடைச்சிருக்கு. அடுத்து தேர்ட் பொசிஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் வேகன்சி அப்படிங்கிறது 15, 14. 187.5ல வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். காலேஜ் கோட் வந்து 5901. இந்த காலேஜ்ல வந்து ஓசியில 17, பிசியில வந்து 13 வேகன்சியும் இருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது 187.5ல லாஸ்ட் இயர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. அடுத்தது ஈரோடு ஐஆர்டிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஈரோடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓசியில 11, பிசியில 10. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 179.5ல வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். காலேஜ் கோட் வந்து 2603. க்ளோசிங் கட் ஆஃப் 177. வேகன்சி 15+14 பிசிக்கு. அடுத்து வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் 1516. இந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 171. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. காலேஜ் கோட் வந்து 3465. இந்த காலேஜுடைய க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 170.5. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். காலேஜ் கோடு வந்து 3464. க்ளோசிங் கட் ஆஃப் 170. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரியுடைய க்ளோசிங் கட் ஆஃப் 166. அண்ட் லாஸ்டா வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. இதோடைய க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 163. ஓகேங்களா? இந்த லிஸ்ட்ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இங்க நீங்க போயிட்டு ரவுண்ட் 1 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வேகன்சியா இருந்துச்சு. இப்ப ரவுண்ட் 2 செலக்ட் பண்ணிட்டோம். ரவுண்ட் 2 செலக்ட் பண்ணும்போது ரவுண்ட் 1ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் க்ளோஸ் ஆயிருச்சு, கவர்மெண்ட் காலேஜ் சேலம் க்ளோஸ் ஆயிருச்சு, திருநெல்வேலி க்ளோஸ்ட், அழகப்பா செட்டியார் க்ளோஸ்ட், அதுக்கப்புறம் ஐஆர்டிடி க்ளோஸ்ட், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் பர்கூர் க்ளோஸ்ட். எது வந்து உங்களுக்கு வேகன்சி இருந்துச்சுன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ்ல ரவுண்ட் 2ல ஒரே ஒரு சீட் வந்து பிசியில இருந்துச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருச்சிராப்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 5 சீட் வந்து இருந்துச்சு. அதே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் வந்து கம்மியா தான் போயிடுச்சு. ஓசிலேயே 2 சீட்டும், பிசியில 14 சீட்டும் அவைலபிளா இருந்திருக்கு. அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தருமபுரியிலையும் ஓசிலையும் ஒரு சீட்டும், அதுக்கடுத்து வந்து பிசிலையும் 14 சீட் வேகன்சி இருந்துச்சு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் தேனியில வந்து பாத்தீங்கன்னா 7, 15 சீட்டும் அப்படியே இருந்துச்சு. இந்த காலேஜ் எல்லாம் வந்து ரவுண்ட் 2ல எலிஜிபிள் வேகன்சி இருந்துச்சு. ஓகே, இதுல வந்து கவர்மெண்ட் காலேஜ் ரவுண்ட் 3 போகும்போது எந்தெந்த காலேஜ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2லயே க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல போற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்ஸ் இருந்திருக்காது, எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஒரு காலேஜ் செலக்ட் பண்றோம், எந்தெந்த கேட்டகரியில ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்ஜினியரிங்ல வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்ல சரி எங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, நான் நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், எனக்கு எந்த காலேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு, எங்களுக்கு கைடன்ஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா நாங்க பண்றோம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து காலேஜ் எடுத்து கொடுக்குற வரைக்கும் ஃபுல்லா வந்து உங்களுக்கு கைடன்ஸ் நாங்க கொடுப்போம். ஓகேங்களா சார்? இது வந்து பேஸ்ட் ஆன் பெய்டு ப்ராசஸ் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இவ்வளவு கிளாரிட்டியா எந்தெந்த காலேஜ் எந்த ரவுண்ட்ல க்ளோஸ் ஆகுது, எந்த ரவுண்ட்ல வந்து எவ்வளவு சீட்ஸ் வேகன்சி இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா
ஃப்ரீயாவே நாங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக கைடன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எங்களால் ஆட் பண்ணி சொல்ல முடியும். எந்தெந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, NBA அக்ரிடேஷன் எந்த காலேஜ்ல வாங்கி இருக்கிறாங்க, எந்த காலேஜ்ல வாஷிங்டன் அக்ரிடேஷன் வந்து போக போறாங்க, இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு நம்ம ஒரு காலேஜ்ல சாய்ஸ் லிஸ்ட் போட்டு எடுக்கும்போது நம்ம அந்த காலேஜ்ல டிகிரி முடிச்சு வரும்போது கண்டிப்பா ஒரு பிளேஸ்மெண்ட்டோட வர அளவுக்கு காலேஜ் குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கறது எல்லாமே செக் பண்ணி நாங்க சொல்லுவோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.